குட் நியூஸ் மக்களே, இன்னைக்கு சிபிஐ டேட்டா ரிலீஸ் ஆயிடுச்சு. டிசம்பர் 2022ல நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் கூடுச்சா இறங்குச்சா அப்படின்றது விஷயத்த இன்னைக்கு ஜனவரியில் 12th அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் ஹாட்டான நியூஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ். அதான் உங்களுக்கு ஒரு குயிக் அப்டேட். இதில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, CPI for all urban consumers declined 0.1% in December. Okay, wow. On a seasonally adjusted basis after increasing 0.1% in November. Okay, wow. Finally, நீங்க இங்க பாத்தீங்கன்னா over the last 12 months the all items index increased 6.5% before seasonal adjustment. ஸோ குட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 6.5% இயர் ஆன் இயர் வந்திருக்கு. இது ஆக்சுவலி மார்க்கெட் இது எப்படி எடுத்துக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை அப்படியே கரெக்டாக நம்மளோட டேட்டாவும் மீட் பண்ணிருச்சு. ஸோ இது குட் நியூஸ். ஏன்னா திடீர்னு இப்போ இந்த 6.5க்கு பதிலாக ஒரு 6.87 வந்துச்சு அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எல்லா நேரம் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஜெரோம் பால் அடுத்த மாதம் 0.25% ரேட் இன்க்ரீஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அது கன்ஃபார்ம் ஆயிரும். அதில் அடிஷ்னலாக அது 0.25க்கு பதிலாக 0.5 ஏற்ற வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு பயந்து மார்க்கெட் கிராஷ் ஆகிருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போது அது 0.25 இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 90%க்கு மேலே போயிடுச்சு. இன்ஃபேக்ட் இந்த டேட்டா இன்னுமே அவங்க மேபி அவங்க 0.25 கூட வேண்டாமோ, பாஸ் பண்ணலாமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். அப்படி உண்மைக்குமே அவங்க பாஸ் பண்ணுறாங்கன்ற இன்ஃபர்மேஷன் வெளியே வந்துச்சுன்னா இதுதான் மார்க்கெட் பாட்டம். ஓகேவா? ஓகே, சூப்பர். இப்போ இந்த கிராஃபை பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இதில் கூட நம்ம இதை விட நீங்கள் இதை பாருங்கள். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா அழகாக இன்ஃப்ளேஷன் அப்படியே மேலே ஏறிக்கிட்டே போச்சு. நான் இந்த ஜூனில் தான் பீக் ஆச்சு. இப்போ டிசம்பரில் அப்படியே ட்ரெண்டிங் டவுன். இந்த கிராஃப் மறுபடியும் மேலே எந்திக்கக்கூடாது, கீழே போயிட்டுருக்கு. அது ரொம்ப நல்ல விஷயம். இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், பேசிக் எக்கனாமிக்ஸ் 101 மாதிரி தான். அழகா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டினா இன்ஃப்ளேஷன் கம்மியாகும். இதை விட ப்ரூவ் பண்ண வேறு வழியே இல்லை. ஸோ அவங்க கண்டிப்பாக இன்ஃப்ளேஷனை ஓரளவு அந்த ட்ரெஜெக்டரி கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் 6.5க்கு ஸ்டில் அதிகம் தான். மேபி 2% தான் அவங்களோட டார்கெட். பட் இப்போவே இவ்வளோ எஃபெக்ட் இருக்குது. இன்னும் அவங்க ஃபெட் 0.5% ஏற்ற போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. டெர்மினல் ரேட் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, 5க்கு மேலே போகுது அப்படின்னு சொல்லி 5.15 5.25ல நிப்பாட்டினாங்கன்னா அப்போ அது இன்னும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இறங்குன்றதை பாருங்கள். ஸோ ஆக்சுவலி இலான் மஸ்க் அவங்களோட கமெண்ட்லாம் படி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம டிஃப்ளேஷனரி சினாரியோவில் இருக்கோம், இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டிடாதீங்க, ஆல்ரெடி இப்படியே விட்டிங்கனாலே இன்ஃப்ளேஷன் தன்னால் அதுவே இறங்கிரும் அப்படின்றது தான் இலான் மஸ்கோட கமெண்ட்லாம். இன்னும் நிறைய ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைப்பாங்க. பட் ஃபைனலாக FOMC மீட்டிங்கில் இருக்கிறவங்க அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மீட்டிங் கமிட்டி மெம்பர்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. அவங்க இது வரைக்கும் இன்னும் 0.5 ஏற்ற போகிறது தான் சொல்லியிருக்காங்க. பாட்டம் லைன் கேட்டிங்கன்னா, அவங்க 0.5 இன்னும் ஏற்றுறது நாட் அ குட் திங். ஓகேவா? அதுதான் ஏன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ட்ரெண்டிங் டவுன், எக்கனாமி ரெசெஷன் நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இவங்க இன்னும் 0.5 ஏற்றி பெயினை அதிகப்படுத்தணும் அப்படின்ற தேவை இருக்காதோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது எல்லார் மத்தியிலையும். ஸோ அது பிஸ்னஸ்க்கு இன்னும் அது ஏன் போய் ஹார்டாக லேண்ட் பண்ணிட்டு சாஃப்ட் லேண்டிங்கே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது. ஆனால் கரெக்டாக தெரியல. வி ஹாவ் டு சி. அவங்களுக்கு ஒரு 5-6 மாதம் எங்களுக்கு சாலிடாக எவிடன்ஸ் வேணும், இன்ஃப்ளேஷன் டிக்ரீஸ் தான் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஜெரோம் பால் கடந்த மீட்டிங்கில் சொன்னாங்க. அது நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம். அதே மாதிரி மேபி இன்னும் 2-3 மந்த் பார்த்துட்டு கூட அவங்க டிசைட் பண்ணலாம். வேணா எப்போ வேணால் கூட்டிக்கலாம் இல்லையா. இப்போ எதுக்கு ஃபாஸ்ட்டாக உடனே கூட்டிட்டு மேபி இதே மாதிரி ஒரு வேளை டவுன் ஆயிடுச்சுன்னா நம்ம சாஃப்ட் லேண்டிங் பண்ணி பெரிய ரிசெஷன் வராமல் தவிர்க்கலாம். ஆனால் 0.5 ஏற்றுறது மூலமாக நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 1% கூடுச்சுன்னா அது மார்க்கெட்டில் ஒரு 10% டவுன் ஆகிறதுக்கு சமம். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் என்ன 0.5 தானே அப்படின்னு நினைக்கலாம், அப்படி இல்லை. ஸோ ஓகே, இதில் நம்ம இந்த ஓகே எனக்கு தெரிஞ்சு இதில் எல்லாமே எக்ஸ்பெக்டேஷனுக்கு மீட் ஆயிருக்கு. ஸோ ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இதான் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதில் லைன் பை லைனாக நம்ம பார்த்தோன்னா போர் அடிச்சிடும். இவ்வளோ தான் விஷயம். நம்ம இன்ஃப்ளேஷன் டவுன் ட்ரெண்ட் ஆகுது. இப்போ மார்க்கெட் என்ன ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ யூஎஸ் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யூஎஸ் மார்க்கெட் ஆக்சுவலி இது ரொம்ப பெரிய பாசிட்டிவ் நியூஸாக இது வரைக்கும் எடுத்துக்கல. ஓகேவா? நீங்கள் நல்லா பார்க்கலாம், இண்டெக்ஸ்லாம் வெறும் 0.2%. ஓகே, வெறும் சொல்கிறேன் அது ஏன்னா இன்றைக்கி இருக்க காலத்துக்கட்டத்தில் 0.2% ஸ்டேபிள் தான். ஸோ அஃப்கோர்ஸ் என்றைக்குனாலுமே அது ஸ்டேபிள் தான். டிராஸ்டிக்காக மூவ் ஆகலை, 2% 3% ரொம்ப பாசிட்டிவாக மூவ் ஆகலை. ஓகேவா? நான் இப்போ உங்களுக்கு பாசிட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த டேட்டா இன்னைக்கு இப்படி தான் நடக்கும் அப்படின்றத போன வாரம் முந்தின வாரமே கணிச்சு
மக்கள் வந்து பணத்தை உள்ளே போட்டிருப்பாங்க, ட்ரேடர்ஸ்லாம் எல்லாமே பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இன்றைக்கி இந்த டேட்டா வந்தோன்னா புதுசாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணியிருக்கு. திடீர்னு இன்ஃப்ளேஷன் நீங்கள் 6% வந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி மார்க்கெட் அழகாக 3% 4% மேலே ஏறி இருக்கும். இன்ஃப்ளேஷன் ஒரு வேளை 7% வந்துருந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே விழுந்துருக்கு போகுது. கரெக்டாக எக்ஸ்பெக்டேஷனில் வந்தனால ஓகே நினச்சபடி தான் நடந்திருக்கனால இன்றைக்கி இன்வெஸ்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட என்ன டிசைட் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. அதுதான் இங்கே வந்து இருக்கிற இந்த ஃப்ளாட் ஆனது காரணமே. இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா நோட் பண்ணலாம், விக்ஸ் வந்து பயங்கரமாக விழுது. விக்ஸ் விழுறது வந்து ஆப்ஷனுக்கு கொஞ்சம் கெடுதலான விஷயம் தான். ஆனால் என்ன விஷயம்னா வாலட்டிலிட்டி கம்மியாகுது. ஸோ வந்து மார்க்கெட்டுக்குள்ள ஸ்டெபிலிட்டி வருது. ஓகே, இன்னும் அந்த வாலட்டிலிட்டி கம்மியாகுதுன்னா மக்களுடைய பதற்றம் வந்து கம்மியாகுது. ஓகே, மேபி இன்னும் நிறையா அந்த ஒரு அன்சர்டனிட்டி வந்து கம்மியாகுது. அதாவது ஓகே கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் எல்லாம் நடந்துருமோ, ரொம்ப பயப்பட தேவையில்லையோ அப்படின்ற அந்த பயம் போகுது இல்லையா? அந்த பயம் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், வாலட்டிலிட்டி கம்மியாகும். ஸோ வாலட்டிலிட்டி வந்து கம்மியாகிறது பாட்டமில் போய் பிடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு நல்லது இல்லை. ஆல்ரெடி இது ஒரு பாட்டமாக இருக்கலாம், அது வந்து ஒரு நல்ல சைன். இதெல்லாம் அடுத்து பாண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நமக்கு தெளிவாக தெரியுது. பாண்ட் மார்க்கெட் வந்து கிளியராக காமிக்குது, எல்லாமே ரெட்டு. ஓகேவா, 10 இயர் ட்ரெஷரிலாம் 3.5 வந்துருச்சு. என்ன கிளியராக சொல்லுதுன்னா, போதும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருந்த காலங்கள் முடிந்தது. கூடிய சீக்கிரத்தில் வந்து என்ன ஆக போகுது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாகக்கான வாய்ப்பு வந்து விட்டது. ஏன்னா அதெல்லாம் நடக்கிறது எப்போ நடக்கும், ஏப்ரல் மேல நடக்கும். பட் மார்க்கெட் இன்னைக்கு கணிக்கும், அதை நீங்கள் மறந்துடவே கூடாது. ஸோ அதனால பாண்ட் மார்க்கெட் வந்து ஆல்ரெடி அதுக்கான ரெட்டை காமிக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஒன்றுமே ரொம்ப ஒரு பேட் நியூஸ் வராமல், இன்ஃப்ளேஷன் மறுபடியும் ரொம்பலாம் பீக் ஆகாமல் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போனால் ஐ திங்க் மார்க்கெட்டை பாட்டம் நெருங்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் பாட்டம் தொட்டுட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஸ்டாக்ஸ்லாம் 70% 80% எல்லாம் விழுந்து கிடக்கு. ஸோ அவ்வளோ சீப்பாக கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர், லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிறதா, இல்லைனா இன்னொரு 1000 பேர் யூடியூப்பில் இன்னும் கிராஷ் ஆகுதுன்னு சொல்லிருப்பாங்க, அதுக்கு பயந்துட்டு பணத்தை உள்ளப்படாமல் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்கன்னா போன வீடியோ பாருங்கள், டிசிஏ பண்ணுங்கள். பெஸ்ட்டு வே இதுலேருந்து இதெல்லாமே விட்டு எஸ்கேப் ஆயிடலாம். லாங் டேர்மில் 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக பிங் பண்ணி பாட்டமில் வாங்கினவனுக்கும் டிசிஏ பண்ணுறவங்களுக்கும் பெரிய சேஞ்ச் இருக்காது. யாருக்குன்னு கேட்டால் லாங் டேர்மில் வச்சுக்க போகிறவங்களுக்கு. ஓகேவா, அவங்களுக்கு 70% விழுந்தனாலும் சரி, மேலே 70% போனாலும் சரி. அது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பற்றி நான் பேசலை, இண்டெக்ஸை பற்றி பேசுகிறேன். ஸோ அதனால் அந்த பாயிண்ட்டை நீங்கள் மறந்துடுங்க. பட் லாங் டேர்மில் பார்க்கும்போது டிசிஏ பெஸ்ட் அடிச்சு அது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த டேட்டாஸோட அந்த வீடியோ ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கோம். அந்த டேட்டா வந்து நீங்கள் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோவை. இன்றைக்கி வந்து இது ஒரு நல்ல விஷயம் தான். இன்றைக்கி இது மார்க்கெட் ரியாக்ட் ஆனாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை, ஸ்டெபிலிட்டி வந்திருக்கு, ரொம்ப குட். ஸோ மேபி நம்மளோட என்னோட பிளானான டெஸ்லா வாங்குறதுக்கான டைம் வருதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 100 கீழே இறங்காதோ அப்படின்னு தோணுது. ஆனால் டெஸ்லா வந்து இண்டெக்ஸோட கம்பேர் பண்ண கூட அது இண்டிவிஜுவல் ஸ்டாக், அது வந்து மோர் வாலட்டிலாக இருக்கும், அதுக்கு பேட்டா அதிகம். ஸோ அதுக்கு நீங்கள் இதை வச்சு அதை கணிக்கக்கூடாது. ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் பயங்கரமான இண்டிவிஜுவல் ஸ்டாக்காக இருந்தாலும் அதுக்கு கெட்ட நியூஸ் வரலை அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்போ வந்து அவங்க டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 வெஹிக்கிள் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு ரூமர்ஸ் வருது. அந்த மாதிரி உண்மைக்கே 30,000 வெஹிக்கிள் மக்கள் ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக டெஸ்லா வந்து இதான் ஈஸியாக பாட்டம்னு சொல்லிடலாம். இன்னொரு 15 டேஸில் இன்னும் 2 வீக்ஸில் டெஸ்லா ஏர்னிங்ஸ் வருது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏர்னிங்ஸை ரிப்போர்ட் வந்தோன்னே நான் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி என்னோட ஒப்பீனியன் கொடுக்குறேன். ஏர்னிங்ஸில் கண்டிப்பாக அவங்க அது வந்து ரெக்கார்ட் குவார்ட்டர், ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்கும். இன்னும் அங்கேருந்து ஒரு 1 மந்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த 3rd ஜென்ரேஷன் பிளாட்ஃபார்ம் இன்வெஸ்டர்ஸ் டே வருது. அன்றைக்கி தான் இப்போ வந்து பயங்கர ஹாட்டாக இருக்க போது. அவங்க பயங்கர ப்ராடக்ட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணி நல்லா அடுத்து வந்து ஒரு மாஸ் மார்க்கெட்டை பிடிக்கிற மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்க போகுது. இப்போவே நிறைய நியூஸ் வந்து நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. கிகா டெக்ஸை வந்து இன்னொரு 700 மில்லியன் போட்டு பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ டெஸ்லா சம்மந்தமான நியூஸ்க்கு வந்து நிறைய நடந்திருக்கு. உங்களுக்கு ஒரு அப்டேட் வேணால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். ரொம்ப ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் ஈவெண்ட்டாக எதுவும் நடக்கல, அதனால தான் நான் போடல. ஏன்னா சின்ன விஷயத்துக்கு நியூஸ் மாதிரி போட்டுகிட்டே இருந்தால் அது ஒரு ஹைப் மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்லை, முக்கியமான விஷயம் மட்டும் நம்ம கவனிப்போம். இன்றைக்கி வந்து இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா மிந்தி வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணுங்கள். மிந்தி மார்க்கெட்லாம் எப்படி பிஹேவ் பண்ணிச்சோ அப்படிலாம் தெரியாது. இப்போ வந்து மார்க்கெட் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் வந்து கவர்மெண்ட் கையில் இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும், ஃபெட்டை ஃபாலோ பண்ணணும், ஈஸியாக பணம் சம்பாதிக்கணும். ஃபெட் வந்து இன்னைக்கு கீழே போகணும்னு சொன்னால் அது கீழே தான் போகும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்ட போகிறோம் அப்படின்னா இறங்கி தான் ஆகும். இல்லை நாங்கள் பூஸ்ட் பண்ண போகிறோம், மறுபடியும் விட்டு சப்ளை பண்ணி நிறையா வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாங்க தான் போகிறேன். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக பணத்தை உள்ளே கொண்டு போய் நீங்கள் போட்டு வாங்கிட்டே இருக்கலாம். மார்க்கெட்டை டைம் பண்ணுறது வந்து தப்பு, இருந்தாலும் டைம் பண்ணணும்னு நினச்சோன்னா இன்றைக்கி போய் கண்ட இண்டிகேட்டர் போட்டு நோண்டி எல்லாத்தையும் போட்டு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி கவர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறது.
இந்த அலிபாபாவே நீங்கள் கேஸில் எடுத்து பார்த்துருக்கலாம். அதுவே 60 வெள்ளிக்கு விழுந்துருந்துச்சு. அந்த 60 வெள்ளியில் பாட்டம் ஆகும்போது அது ஏன் பாட்டம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் வந்து கவர்மெண்ட் சொல்லி என்ன பண்ணுச்சு, பேங்க்ஸை சொல்லி வாங்குங்க, ஷேர்ஸை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ 60லேருந்து இன்றைக்கி 130க்கு மேலே ஏறிடுச்சு. ஸோ ஈஸியாக எப்போ கவர்மெண்ட் உள்ளே வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு வருதோ அப்போ போய் நான் இருக்கிற ஷேரை வாங்கிக்கிட்டோன்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ இப்போ நமக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ண வர்ற அளவுக்கு இன்றைக்கி எதுவும் பயங்கரமான விஷயங்கள் யூஎஸ் மார்க்கெட்டில் நடக்கலை. லைக் என்ன மாதிரி சொல்கிறேன், பேண்டமிக் மாதிரி ஒரு சுச்சுவேஷன், இல்லைனா ரெசெஷன் வந்துருச்சு, மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, வேலை போயிடுச்சு, நம்ம பூஸ்ட் பண்ணால் மட்டும்தான் எக்கனாமிக் க்ரோ ஆகும், அந்த மாதிரி சுச்சுவேஷனும் வரல. பட் வந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து ரோட்டில் இருக்கிற ரத்தத்தை பார்த்து பயப்படக்கூடாது. ஓகேவா? ஓகே, நான் ஒரு ஷார்ட் அப்டேட் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு விஷயம், நீங்கள் இதில் எவ்வளோவா நீங்கள் இது எல்லாமே க்ரீனில், இது எல்லாமே ரெட்டில் இருக்குது, இது மட்டும் ஏன் க்ரீனில் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கலாம். ஜப்பான் வந்து நமக்கு வந்து இது டீட்டெயில்டாக இது ஏன் இந்த ஜப்பான் 10 இயர் ட்ரெஷரி பற்றி பேசியிருக்கோம். அவங்களோட ஸ்டெப்ஸை பற்றி ஒரு வீடியோலேயே பேசியிருக்கோம். அதையும் பாருங்கள். மேக்ரோ பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். 2023 சிறப்பாக அமையட்டும். ஐ திங்க் பாட்டம் இஸ் வெரி நியர். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். கூடிய சீக்கிரம் நான் வந்து ஸ்டாக்ஸே வாங்க போகிறேன். அதை வாங்குற மாதிரியே நம்ம அடுத்த வீடியோவாக இருக்கும்னு நம்புவோம். கேஷை தான் ரெடி பண்ணோம், அதான் பெரிய கஷ்டமாக இருக்குது. ஐ ஹோப் ஐ வில் அரேஞ்ச். See you in the next video. Until then, happy Pongal!